வாழ்க வளமுடன். கம்பங்குடி நேயர்கள் பலரும் புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். குரோதி வருடம் புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு 13/24 இரவு 8:10 மணிக்கெல்லாம் பிறக்கிறது. பிறக்கும் நேரம் துலா லக்னத்தில் சனி ஓரை. சனி பகவானும் செவ்வாயும் கும்பத்தில் இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் புத்தாண்டு பிறக்கிறது. மகர ராசிக்குரிய இந்த புத்தாண்டு பலன்களை நாம் தெரிந்து கொள்வோம். சவால்களை சளைக்காமல் எதிர்கொண்டு வெற்றி என்னும் வல்லமை உங்களுக்கு உண்டு. புதனும் சுக்கிரனும் சாதகமான வீடுகளில் செல்லும் தருணத்தில் குரோதி புத்தாண்டு பிறக்கிறது. சிறு வாய்ப்புகளையும் அற்புதமாக பயன்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு பெருகும். குரோதி வருஷம் உங்களுக்கு 6வது ராசியில் பிறக்கிறது. சிறிய சவால்கள் சந்திக்க வேண்டி வரும். மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாகும். பயன்களும் செலவுகளும் அதிகமாகும். சிலருக்கு வேற்று மாநிலம் அல்லது வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். பழைய கடனை நினைத்து அவ்வப்போது நீங்கள் கலங்குவீர்கள். பழைய வாகனங்களை வாங்கக்கூடாது. 30/4/24 வரை குரு 4இல் இருக்கிறார். உங்களின் அடிப்படை நற்குணங்கள் மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். வேலை சுமை இருக்கும். வங்கி கடனுதவி கொஞ்சம் தாமதமாகத்தான் கிடைக்கும். உணர்ச்சி வசப்படாமல் எந்த விஷயத்திலும் நடந்து கொள்ளுங்கள். வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும். மே 1ஆம் தேதி முதல் வருடம் முடியும் வரை குரு உங்கள் ராசிக்கு 5இல் நுழைவதால் வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டில் சந்தோஷம் பெருகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும். மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை அமையும். மகனின் கல்வி வேலை சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். குரோதி வருஷம் முழுவதும் சனி 2இல் அமர்கிறார். பாதச்சனியாக தொடர்கிறார். ஆகவே வெளுத்ததெல்லாம் பால் என நினைத்து ஏமாறக்கூடாது. விமர்சனத்தை தவிர்த்து விடுங்கள். ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும். எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களிடம் நட்பை தவிர்த்து விடுங்கள். கண் எரிச்சல், பார்வை கோளாறு, பல்வலி, காது வலி இவையெல்லாம் வந்து சரியாக போகும். காலில் அடிபட வாய்ப்பு உண்டு. எவருக்காகவும் சாட்சி கையெழுத்து போடக்கூடாது. வழக்குகள் அரசாங்க காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகும். கல்வி உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகளை நீங்கள் விட்டு தள்ளி விலகி நிற்க நேரிடும். மகனின் நட்பு உத்தத்தை கண்காணிப்பது நல்லது. கூடாத பழக்கம் தொற்ற வாய்ப்பிருக்கிறது. பேச்சில் கவனமாக இருங்கள். பணப்பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாகும். மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் இழக்க நேரிடும். ராகு 3இல் இருக்கிறார். தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். உங்களின் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். பழைய பிரச்சனைகளை புதிய கோணத்தில் அணுகி வெற்றி காண்பீர்கள். பங்குச்சந்தை மூலமாக பணம் வரும். இளைய சகோதரர் வகையில் ஆதரவு பெருகும். கேது 9இல் இருக்கும் பொழுது நீடிக்கிறார். தந்தைக்கு சின்ன சின்ன அறுவை சிகிச்சை ஏற்படலாம். வாயு கோளாறுகள் நெஞ்சுவலியும் ஏற்படலாம். அப்பா வழியில் சொத்து பிரச்சனை வரும். புதியவரை நம்பி வீட்டுக்கு அழைத்து வராதீர்கள். மே மாதம் 13ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை சுக்கிரன் 6இல் மறைகிறார். சிறு வாகன விபத்துக்கள் வந்து சரியாகும். வியாபாரத்தில் சந்தை நிலவரத்துக்கு ஏற்ப நீங்கள் செயல்பட வேண்டும். விளம்பரம் மூலம் நீங்கள் வியாபாரத்தை விஸ்தரிப்பீர்கள். கடையை புதிய இடத்திற்கு மாற்றுவீர்கள். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகத்தால் பெரிய நிறுவனத்தின் ஒப்பந்தம் கிடைக்கும். தெரியாத தொழிலில் நீங்கள் இறங்கக்கூடாது. மூலிகை, கட்டட உதிரி பாகங்கள், துணி, புரோக்கரேஜ் வகைகளால் லாபம் வரும். உத்தியோகத்திற்கு உயரதிகாரிகளுக்கு தகுந்தாற்போல் பேசும் அவசியத்தை உணர்கள். உங்களின் கடின உழைப்பை அதிகாரிகள் புரிந்து கொள்வார்கள். இழந்த சலுகைகளை மதிப்பை மீண்டும் பெறுவீர்கள். வருடத்தின் பிற்பகுதியில் பதவி சம்பளம் உயர்வு கிடைக்கும். மொத்தத்தில் இந்த புத்தாண்டு வேலைப்பளுவை கடின சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது என்றாலும் அனுபவ அறிவால் உங்களை முன்னேற வைப்பதாக. உங்கள் ராசிக்கு நீங்கள் கல்யாண வரதராஜரை வழிபட்டு வாருங்கள். புற்றுநோயாளிகளுக்கு உதவுங்கள். செல்வம், சுபிட்சம், விருத்தி எல்லாம் ஏற்படும். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.